ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி நான் பேச போகிற டாப்பிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவேர்னஸ் வீடியோ அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போது சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பயங்கரமாக எந்த பக்கம் பார்த்தாலும் சோஷியல் மீடியா, ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா, 1 2 மட்டும் இல்லைங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எக்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு தெரியாத விஷயங்கள், ஃபேஸ்புக் இந்த மாதிரியும் இருக்குது. நிறைய பேர் நிறைய போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அதில் நல்லது எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அதில் கெட்ட விஷயங்களும் நிறைந்திருக்கு. அதனால வந்து சோஷியல் மீடியாவை நம்ம வந்து அளவாக, அதாவது எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணுமோ அந்த விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துடணும். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராம் ரொம்ப நாளாக வந்து என்னுடைய கணவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு. வேண்டாமா, யூடியூப் மட்டுமே போதுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் அட் ஒன் பாயிண்டில் எனக்கு வந்து டக்குன்னு புரிய வச்சிச்சு. என்னுடைய கணவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிச்சு. அது எப்போ எந்த ஸ்டேஜில் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் இந்த மாதிரி இல்லைங்க. ஸ்டார்ட் பண்ணப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்கேம் இந்த மாதிரி எதுவுமே வரலை. எனக்கு காலோ இல்லை வந்து மெசேஜஸ் எதுவுமே வரலை. இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி ஒரு 50 ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட வரப்போகிற ஸ்டேஜில் மெசேஜ் வந்துச்சு, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹாய்ன்னு சொல்லி வந்த ப்ரொஃபைல் பிக்சர் யாருன்னு பார்த்தா என்னுடைய சொந்தக்காரங்க. அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க. நான் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம சொந்த ஊர், பேர், எந்த அட்ரஸ்ஸு, எங்கே இருக்கோம், இதெல்லாம் எதுவுமே பதிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எனக்கு அப்படியே டக்குன்னு எனக்கு வந்து உணர வச்ச ஒரு சம்பவம் இது. நமக்கு யாரெல்லாம் ரிலேஷன்ஸ் இருக்காங்க, நம்ம யாரெல்லாம் சொல்கிறோம், எந்த ஊர்லேருந்து யார் எங்கெங்கே வந்து போகிறாங்க, நான் யாரை பார்த்தேன், எல்லா டீட்டெயில்ஸையும் யூடியூப்பில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் மட்டும் பார்க்குறது இல்லைங்க. நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்கேம் பண்ணுறதுக்கும் ஒரு கும்பல் தனியாகவே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்டேருந்து மெசேஜ் வரும், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் டூ யூ ஹாவ், நம்ம எஸ் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, ஏன்னா இவங்க இப்படி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு. கொஞ்ச நேரத்தில் அவங்க டூ யூ ஹாவ் ஜிபே. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் மீ 15,000 10,000 நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு எ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஆடியோ கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல, இது எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து, எங்கள் ரிலேட்டிவ்கிட்டேருந்து இது வரும்ன்ட்டு. உடனே நான் டக்குன்னு ரீசெக் பண்ணேன் என்னுடைய ஹஸ்பண்டை கேட்டுட்டு. அதுக்கப்புறமா தான் ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு சொன்னாங்க, அவங்க ஊர்லேயே இல்லை இப்போது, பட் ஃபேக் அக்கௌண்ட்டு. அவங்க வந்து ஜிபே இருக்கான்னு கேட்டாலே உடனே நீங்கள் வைஃபை ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க இன்ஸ்டாவை விட்டு.